இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கீழே விழுந்த தானியத்தை சிவனடியார்களான நாங்க ஏத்துக்க மாட்டோம். இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. நான் இதை விட 2 மடங்கா தரேன். தாய், சிவனுக்கு உன் கையால வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. வேண்டாமா, நாங்க புறப்படுறோம். சாமி ஒரு நிமிஷம். வீட்டுக்கு வந்த சிவனடியார்களை வெறும் கையால நாங்க அனுப்ப கூடாது. அவங்க கையால கொடுத்தத சிவன் ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா என் பெரியம்மா கையால கொடுக்கறத கண்டிப்பா சிவன் ஏத்துப்பாரு. நீங்க அதை மறுக்காம வாங்கிக்கணும். சரிங்கம்மா. சரிம்மா. பெரியம்மா, அவங்களுக்கு உங்க கையாலேயே எடுத்துட்டு வந்து கொடுங்க. போய் எடுத்துக்கலாமா? கையால தான் வாங்கணுங்கிறது அவனோட விருப்பம் போல. அத யாராலையும் மாத்த முடியாது. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். தானம் பண்றதுக்கு கூட ஒரு கொடுப்பன வேண்டியது இருக்கு. கௌரவத்துக்காக இல்லாம நல்ல மனசோடு கொடுக்கணும். அது இல்லைன்னா அந்த கொடுப்பனை என்னைக்கும் கிடைக்காது. சித்தி, இதெல்லாம் பெரியம்மாவை பார்த்து கத்துக்குங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒருத்தர் மேல தப்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாலும் தீர விசாரிக்கிறதன் மூலமா உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும். அதுபோல இன்னைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல தீர விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்து சரியான தீர்ப்பை சொல்லுவேன்னு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறது நீங்க, ஆனா உங்க முன்னாடி குற்றவாளியா நிக்கிறது உங்க மனைவி ஜானகி. நீங்க சரியான தீர்ப்பு சொல்றது இருக்கட்டும், இந்த விசாரணை சரியா நடக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. புவனேஸ்வரி அம்மா, பிராது கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. உங்க அண்ணன் தலைவரையே சந்தேகப்படுறது இந்த சபையை அவமானப்படுத்துறதுக்கு சமம். இதுல அவமானப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? ஒரு நீதிபதியோட மகனோ மகளோ இல்ல உறவினர்களோ குற்றவாளி கூண்டுல நின்னா அந்த வழக்க அந்த நீதிபதி விசாரிக்க கூடாதுன்றது சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கு. எங்க பொண்டாட்டி கோவில் நகையை திருடின குற்றத்துக்காக நிக்கிறாங்க. புருஷன் கோவில் தர்மகர்த்தா, ஊர் தலைவராவும் இருக்காரு. இவரை தான் மனைவிக்காக தீர்ப்பு சொன்னா அது எப்படி நியாயமான தீர்ப்பா இருக்க முடியும்? ரகுராமையாவோட தம்பி சிவராம் இந்த வழக்கை விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லட்டும். இல்லங்க, இத நான் விசாரிக்கிறது சரியா இருக்காதுங்க. நீங்க வேண்டான்னு மறுப்பு சொல்லக்கூடாது. அண்ணன் இல்லாதப்ப நீங்க தானே அந்த இடத்துல இருந்து தீர்ப்பு சொல்லிருக்கீங்க. அதனால இப்பவும் நீங்க தான் தீர்ப்பை சொல்லணும். இல்லங்க, என்னால முடியாது. இங்க உங்க அண்ணனோட பதவி உங்களை தேடி வருது. இப்படி வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏய், நீ சும்மா இரு. அண்ணனுக்கு அடுத்த தலைவர் தான் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல. உங்கள யாராவது ஒருத்தர் இந்த வழக்கை விசாரிக்கணுங்க. அதான் சரியா இருக்குங்க. எல்லாரும் கூடி பேசிதான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் ஐயா. ஐயா, உங்க தம்பி கிட்ட நீங்களே சொல்லுங்க ஐயா. சிவா,
இந்த வழக்க நீ விசாரிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஏன்னா நாம பந்த பாசம் பார்த்து தீர்ப்ப சொல்ல மாட்டோங்கிற உறுதி எனக்கு இருக்கு. உன்னை நம்புறேன். இந்த வழக்க நீயே நடத்து. அண்ணா இல்லண்ணே, அது அண்ணன் சொல்ற நீதியின் பக்கம் நின்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது உன் அண்ணின்னு கூட பார்க்காம நீ நல்ல தீர்ப்ப சொல்லு. என்னம்மா அண்ணனையே வேண்டான்னு சொன்னோம், தம்பியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது எப்படி சரியா வரும்? சரியா வரும்ண்ணே. அம்மா தாயே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? அண்ணி இவ்வளோ பெரிய பழியை சுமந்து நிற்கிறதையே எங்கள் குடும்பத்துக்கு வந்த சோதனையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த சோதனையை தீர்க்கிற பொறுப்பை எங்கிட்டேயே கொடுத்துருக்காங்க. இந்த இக்கட்டிலிருந்து நீதாம்மா என்னை காப்பாற்றணும். மச்சான், மாமா, மச்சான், அங்க மொத்த கூட்டமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து விசாரிச்சு தானே தீர்ப்பு சொல்லணும். மாமா, குற்றவாளியா நிற்கிறது என் அண்ணி. அவங்கள எப்படி மாமா நான் விசாரிக்க முடியும்? ஐயோ இல்ல மச்சான், அப்படி சொல்லாதீங்க. நடக்கிற எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட வேலை தானே பார்த்தாலே தெரியல. மச்சான், அவளோட சதியை முறியடிக்கணும்னா நீங்க விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும். அதனால இந்த துண்டு உங்க தோல்ல தான் இருக்கணும் மச்சான். மாமா, நான் எப்படி மாமா இதெல்லாம் பண்ண முடியும்? மச்சான், ஏன் தயங்குறீங்க? அது இல்ல மாமா, அன்னைக்கு ராத்திரி அண்ணிய கோவிலுக்கு போற வழியில நானே பார்த்தேன் மாமா. என்ன மச்சான் சொல்றீங்க? அண்ணி, சிவா, காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரனு ஒரு வேலையா வர சொல்லணும். பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி. அன்னைக்கு ராத்திரி அண்ணிய பார்த்ததுக்கு நானே சாட்சியா இருக்கிறேன். அப்புறம் எப்படி மாமா? மச்சான், உங்களோட விசாரணையில எதுக்காக கோயிலுக்கு போனேன்னு தங்கச்சியை சொல்லலாம்ல. இந்த வழக்க நானே விசாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அம்மனோட அருளால என் அண்ணனோட ஆசீர்வாதத்தோட முறையா விசாரணை பண்ணி நல்ல தீர்ப்பை சொல்லுவேன். அண்ணன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ண. ஏய், நான் உன்னை நம்புறேன்.